அழகிரி சாமி அப்படின்னு எங்கள் கரிசல் மண்ணை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். கோவில்பட்டிக்கு பக்கத்தில் செவல்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம், ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். சிறுகதைகளுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். அந்த கதைக்கு பேர் ராஜா வந்திருக்கிறார். ராஜா வந்திருக்கிறார். இதை நீங்கள் வீட்டில் ஒருக்கா போய் படித்து பாருங்கள். சின்ன கதை தான். தீபாவளிக்கு முந்தின நாள் நடக்கிற ஒரு கதை. 60, 70, 80களில் வாழ்ந்தவங்களுக்கு, பள்ளிக்கூடம் படித்தவங்களுக்கு இந்த சூழல் ரொம்ப எளிமையாக புரியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம குழந்தைங்க நம்மளை விட பல மடங்கு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வசதியான பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் 70களில் 60களில் பள்ளிக்கூடம் படித்தவங்க, அன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கங்கிறத அழகாக அவர் கொண்டு வந்திருப்பார். நான் சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். தீபாவளிக்கு முந்தின நாள் பள்ளிக்கூடம், கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம். ஒரு ஏழை தாய், அந்த அம்மா பேர் தாயம்மாள்னு பேர். அவங்களுக்கு 3 குழந்தைங்க. மூத்த பையன் செல்லையா 5ஆவது படிக்கிறான். 2வது பையன் தம்பையா 3வது படிக்கிறான். கடைசி குட்டி பாப்பா மங்கம்மாள், அது 1ஆம் கிளாஸ் படிக்குது, ரொம்ப குட்டி பாப்பா. இவங்க 3 பேரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அவங்க தெருவிலே ஒரு 4 வீடுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஜமீன்தார் வீடு இருக்குது. அந்த ஜமீன்தார் வீட்டு பையன் ராமசாமி, அவனும் அதே பள்ளிக்கூடத்தில் இந்த மூத்த பையன் கூட தான் படிக்கிறான். 2 பேரும் வகுப்பில் உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் விளையாடுறதுக்கு எங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது, எந்த கேம்ஸுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த புத்தகங்களை வச்சு தான் விளையாடுவாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? மொத புஸ்தகம் வந்தவுடனே இந்த அழிரப்புற தலையில் எண்ணெயில் தேய்ச்சி ஷாஜகான் மேலே வச்சு இப்படி அமுக்கி நங்குன்னு குத்தி, இந்தா ஷாஜகான் என் கையோடு வந்துட்டார் அப்படிம்பாங்க. நிறைய பிள்ளைங்க மயிலிறகு வச்சு அரிசி போட்டு அதை குட்டி போடுதுன்னு நம்பிக்கிட்டு இருப்போம். அது மாதிரியான குழந்தைகள் அவங்க, அந்த 60s 70s உள்ள குழந்தைங்க. இப்போ ராமசாமி என்ன பண்ணுறான், அவன் வரலாற்று புக்கை எடுத்து வச்சுக்கிறான். இந்த செல்லையா 7 வீட்டு பையன், அவன் சிவிக்ஸ் புக்கு எடுத்து வச்சுக்கிறான், குடிமையியல். இப்போ இவன் பரட்டிக்கிட்டே வருவான். இவன் ஒரு படம் காமிப்பான், இந்த என்கிட்ட ஒரு படம் இருக்குன்னு. உடனே அவன் படப்படம்னு பரட்டி அவன் ஒரு படம் காமிக்கணும். இப்படியே இவனை ஒரு படம் காமிச்சா அவன் ஒரு படம் காமிச்சிக்கிட்டே இருக்கணும். யாருக்கு புத்தகத்தின் பக்கங்கள் தீர்ந்து போகுதோ இல்லை படங்கள் தீர்ந்து போகுதோ அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த விளையாட்டு நல்லா சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கு. மேத்ஸ் வாத்தியார் வந்துட்டார். மேத்ஸ் வாத்தியாருக்கு யாருக்கிட்ட பேசினாலும் பிடிக்காது. அப்படி ஒரு கணக்கு வாத்தியார், அப்படி தானே இப்போ வரைக்கும் இருப்பாங்க கணக்காசிரியர்கள்லாம். அவர் வந்தவுடனே இவங்க அப்படியே அந்த இடத்த மடித்து வச்சிடுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் பெல் அடித்தாச்சு. நாளைக்கு தீபாவளி. ஸ்கூல் விட்டு இந்த பிள்ளைங்க வர்றாங்க. மீதி விளையாட்டை ஒரு மரத்தடியில் வச்சு முடிச்சுட்டு போயிடுவோன்ட்டு மறுபடியும் 2 பேரும் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததுனால இவனுடைய தம்பி தங்கச்சி இவங்க கூட நிற்கிறாங்க. அந்த தெரு பிள்ளைங்களும் இவங்களோட நிற்கிறாங்க. வேகமாக விளையாடிட்டே இருக்கிறாங்க. இவன் புக்கு சின்ன புக்கு, இந்த 7 வீட்டு பையன் புக்கு சின்ன புக்கு, பேஜ் முடிஞ்சிருது. பக்கம் முடிஞ்ச உடனே இவன் சொல்கிறான், நான் தானே ஜெயித்தேன் அப்படின்னு. உடனே இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டே கிளம்பி வர்றாங்க. இந்த போட்டி இதோட விட்டுருக்கலாம். ஆனால் இவன் சும்மா இல்லாமல் இந்த பணக்கார வீட்டு பையன், எங்கள் வீட்டில் பானை இருக்குதே அப்படிங்கிறான், பித்தளை பானை இருக்குதேன்னு. இவங்க ரொம்ப ஏழை வீட்டு பிள்ளைங்க. இவங்க யோசிச்சுக்கிட்டு, எங்கள் வீட்டில் அலுமினிய குடம் இருக்குதே அப்படிங்கிறாங்க. இப்படி அவன் ஒன்று சொல்ல இவங்க ஒன்று சொல்ல பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே வர்றாங்க. திடீர்னு அவன் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இவங்ககிட்ட இல்லாத ஒன்று ஏதாவது சொல்லணும்னு, என்கிட்ட சில்க்கு சட்டை இருக்குதே அப்படிங்கிறான். ஒன்று இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க ட்ரெஸ்ஸே ரொம்ப அரிது. ஒன்று என்ன சொல்லணும் அண்ணனுக்கும் தெரில, தம்பிக்கும் தெரில. இந்த குட்டி பாப்பா படக்குன்னு அவன் முன்னாடி, அந்த பணக்கார பையன் முன்னாடி வந்து, ஐயா சில்க்கு சட்டைன்னா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும், இது எங்கள் அண்ணன் போட்டிருக்கான் பார்த்தியா மொரட்டு சட்டை, இதுதான் என்னைக்கும் கிழியாமல் இருக்கும், நீ தோத்துட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றோம். அவனுக்கு என்ன சொல்லனே தெரியாது. அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவான். அவனை யோசிச்சு பாப்பா இன்னும் வேறு ஏதாவது சொல்லணுன்ட்டு, எங்கள் வீட்டில் 6 பசுமாடு இருக்கே அப்படிமா பணக்கார வீட்டு பையன். உடனே இவங்க, எங்கள் வீட்டில் 9 கோழி இருக்கே அப்படிமா. உடனே அவன் சொல்லுவான், கோழியெல்லாம் நீங்கள் அடித்து சாப்பிடுவீங்க, அதனால வளர்ப்பீங்க, நாங்கள் வளர்க்க மாட்டோம். அதெல்லாம் கிடையாது, உங்கள் வீட்டில் 6 இருக்குது, எங்கள் வீட்டில் 9 இருக்குது, ஒத்துக்கிறியான்னு. உடனே கூட உள்ள பசங்களும் ஆமாம் இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு. உடனே இவனுக்கு அவமானமாக போயிடும். வேகமாக அவன் வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்குவான். அப்படியே ஒவ்வொருத்தங்க வீடு வர எல்லா பிள்ளைங்களும் போயிடுவாங்க. இந்த 3 பிள்ளைங்களும் தன்னுடைய வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா இவங்களெல்லாம் வர வச்சு குளிப்பாட்டி விட்டுட்டு வீட்டில் படுக்க வைப்பாங்க. அந்த பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, அம்மா நாளைக்கு தீபாவளி, எங்களுக்கு என்ன ட்ரெஸ் எல்லாம் இருக்கான்னு. அந்த பெட்டியை திறந்து பாருங்கம்மாங்க. ஒரு மரப்பெட்டி மாதிரி இருக்கும். திறந்து பார்த்தா அந்த மூத்த பையனுக்கு ஒரு ட்ரௌசர் சட்டை, 2வது பையனுக்கு ஒரு ட்ரௌசர் சட்டை, இந்த பாப்பாவுக்கு ஒரு பாவாடை சட்டை இருக்கும், ஒரு பெரிய துண்டு ஒன்று இருக்கும். அந்த துண்டு யாருக்கு அப்படின்னு பாப்பா கேட்கும். அப்பாவுக்கு தாண்டா, அப்பா எப்பயுமே வேட்டி மட்டும்தானே கட்டிகிட்டு இருக்காரு, அதுவும் பழைய வேட்டி தான் கட்டுறாரு, அதனால் பெரிய துண்டு ஒன்று அப்பாவை வாங்கிக்கிட சொன்னேன். உனக்கு சேலை, அம்மாவுக்கு தான் கிளியாத சேலை ஒன்று இருக்குல்ல, போதும் இந்த தீபாவளிக்கு இது போதும், இதுக்கே அப்பா கிட்ட காசு இல்லை, அப்பா வெங்க அப்படின்னு கேட்பாங்க. இது தூரத்து சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் துஷ்டி ஆயிடுச்சு, அப்பா கிளம்பி போயிட்டாங்க, நாளைக்கு மத்தியானம் வந்துடுவாங்க, நம்மளை வந்து தீபாவளி கொண்டாட சொல்லிட்டாங்க. சரின்னு இந்த பிள்ளைங்க பேசிக்கிட்டே இருக்கும். இந்த சின்ன பையன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக வீட்டுக்கு வெளியில் அந்த தோட்டத்துக்கிட்ட வருவான். பார்த்தா இருட்டுக்குள்ளே ஏதோ கருப்பாக தெரியும்.
இவன் ரொம்ப பயதாகி போய் அண்ணன் இங்கே வான்னு அவங்க அண்ணனை கூப்பிடுவான். அவனும் வெளியில் வந்து பார்ப்பான். அந்த அந்த தெருவில் அந்த பணக்கார வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பெட்ரோமேக்ஸ் லைட்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அந்த வெளிச்சத்தில் ஒரு சின்ன பையன் குத்த வச்சு உட்காந்துருக்கிறது தெரியும். ஓடி போய் அவன் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க. அந்த பணக்கார வீட்டிலேருந்து எச்சி இலை வெளியில் போட்டிருப்பாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் வலிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். வெறும் கோமனை மட்டும்தான் கட்டியிருப்பான். அப்படி அழுக்காக இருப்பான். ஒரு 7 வயசு பையன். இவங்களுக்கு அவனை பார்த்தோன்னே எரிச்சலாக இருக்கும். எச்சி எடுத்து சாப்பிட்றான். போடா போடா போடான்னு இவங்க 2 பேரும் விரட்டுவாங்க. மழை வேற லைட்டாக தூரிக்கிட்டே இருக்கும். இந்த தீபாவளி சமயம் பாருங்கள், எப்பயுமே மழையோடு தான் வரும். இந்த ஏழை எளியவங்களை சோதிக்கிறதுக்குன்னே அது வந்துகிட்டே இருக்கும். இன்னும் மழையோட பிள்ளைகளை காணுன்னு அவங்க அம்மா வருவாங்க. இந்த பையனை பார்த்தோன்னே பதறிடுவாங்க. யார் பண்ணி உள்ளே வாம்போதுன்னு வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அவனையும் தலையை துவட்டிட்டு யாருன்னு கேட்பாங்க. அவன் தூரத்தில் விளாத்திக்குளம்னு ஒரு ஊரை சொல்லுவான். சரிப்பா எங்கே போகிறேன்னு, தூத்துக்குடிக்கு போகிறேன். தூத்துக்குடியில் யார் இருக்கா? அங்கே எங்கள் அத்தை இருக்காங்க அப்படிமா. சரி உங்கள் அம்மா அப்பா எங்கே? எங்கள் ஐயா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே செத்துட்டார். அம்மா அம்மா போன மாதம் செத்து போச்சு. வேறு யாருமே உனக்கு அங்கே இல்லையா? இல்லை, உங்கள் அத்தை வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நான் 4 நாளாக நடந்து வர்றேன். பசியோடு இருந்ததுனால அந்த இலையிலேருந்து சாப்பிட்டேன்னு இவங்களுக்கு அப்படியே கண் கலங்கிரும். சரி உங்கள் அத்தை உன்னை நல்லா வச்சுக்குவாங்களா? அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிமா. அப்போ போனால் அவனை ஆதரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை. இவங்க ஊருக்காரங்க இவனை விரட்டி விட்டா போதுன்னு அனுப்பிட்டாங்க. இவளுக்கு என்ன செய்யன்னு தெரில. தீபாவளியோட வீட்டுக்கு வந்த குழந்தை எங்கே விரட்டுறது மழை நேரத்தில்? சரிப்பா நீ இங்கே படுத்துக்கோன்னு சாப்பாடு போட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு படுக்க வச்சிடுறாங்க. நைட்டே வேட்டு சத்தம் கேட்குது. இந்த அம்மா நினைக்கிறாங்க, இந்த ராமசாமி ஜமீன்தார் வீட்டு பையன் நைட்டே வேட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அக்கா வேற அவங்கள விட பெரிய பணக்கார குடும்பத்தில் கொடுத்துருக்காங்க. அவர் ராஜா வேற வர்றார் காலையில் தலை தீபாவளிக்கு. பெரிய பணக்கார ஜமீன்தார் வீட்டு பசங்களை ராஜான்னு சொல்லுவாங்க. அவர் வேற காலையில் வர்றாரு. தட்டப்புடலாக தான் இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்சது தானே நம்ம கொண்டு நினச்சிக்குவாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகளுக்கு எண்ணெயை தேய்ச்சி புது ட்ரெஸ்ஸை போட்டு விடுவாங்க. இந்த பையன் ஒரு ஓரமாக இருப்பான். வாயா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணையா தீபாவளி, நான் வாப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி நல்ல வெந்நி தண்ணியை வச்சு குளிப்பாட்டிட்டு பார்த்தா 3 பிள்ளைங்களும் ட்ரெஸ் போட்டு இருக்கும். இவன்ட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் நிற்பான். இவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிரும். பிள்ளைகளுக்கு செஞ்ச மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டோம், சாப்பாடு கொடுத்துட்டோம், குளிப்பாட்டி விட்டுட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன செய்கிறதுன்னு அப்படியே அதிர்ச்சியாக உட்காந்து என்னைய சோதிக்கிறதுக்குனே வந்திருக்கியடான்னு கண் கலங்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குட்டி பாப்பா ஓடி வந்து அவங்க அம்மா கழுத்தை கட்டி பிடிச்சி காதுகிட்ட சொல்லாமா, ஐயாவுக்கு வாங்கி வச்சுருக்கிற துண்டை இவனுக்கு கொடுத்துறேன் அப்படிங்க. உடனே அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த குழந்தைக்குள்ளே எவ்வளோ ஒரு சிந்தனை, நம்ம கூட யோசிக்கலையே அப்படின்ட்டு அந்த துண்டை எடுத்து கட்டி விட்டோன்னே, உன் பேர் என்னப்பானோடனே, என் பேர் ராஜா அப்படிமா. சரியா இரு அப்படின்றாங்க. இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணும், தெருவுக்கு வரும் விளையாடுறதுக்கு. இப்போ அந்த பணக்கார வீட்டு பையன் அழகாக கோட் ஷூட்லாம் போட்டு அவனும் வெளியில் வருவான். வந்தவுடனே அவன் ஒரு உற்சாகத்தில் சொல்லுவான். இந்த முந்தின நாள் போட்டியெல்லாம் அவன் மறந்துருப்பான், சின்ன பிள்ளைங்க தானே. எங்கள் வீட்டுக்கு ராஜா வந்திருக்காரே அப்படிமா. இந்த பிள்ளை சடக்கு நம்ம முன்னாடி போய் இடுப்பில் கையை வச்சு, எங்கள் வீட்டுக்கும் தான் ராஜா வந்திருக்கிறாரு, வேணா வந்து பாரு அப்படிங்கும். அதோடு அந்த கதையை அவர் முடிச்சிடுறார். பணக்காரங்க வீட்டுக்கு ஒரு ராஜா வந்தால் ஏழை வீட்டுக்கும் ஒரு ராஜா வரத்தானே செய்வார். பணக்கார வீட்டில் தீபாவளி கொண்டாடினால் ஏழைகள் வீட்டிலும் தீபாவளி கொண்டாடுவதற்கு இயற்கை அல்லது இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கத்தானே செய்வான். குழந்தைகள் உலகத்தை வைத்து எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒரு ராஜாவே வந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சி அந்த வீட்டுக்கு கிடைக்கிறதாக ரொம்ப அழகாக அந்த கதையை கு. அழகிரிசாமி முடித்திருப்பார். ஒரு பெரிய சீன பேரரசர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் அவங்க நாடு நிறைய வெற்றிகளை அடைஞ்சதுனால ஒரு பெரிய விருந்து கொடுத்துருக்கிறார், நிறைய பேரை வர சொல்லி. அவருடைய குருவாக மதிக்கக்கூடிய ஒரு ஞானி ஒருத்தரையும் வர சொல்லியிருக்கிறார். அவர் வந்திருக்கிறார். வந்தவுடனே எல்லாரும் விருந்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், வாங்க அப்படியே நம்ம ஒரு வாக்கிங் மாதிரி போவோம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. இன்றைக்கி விருந்துக்கு நிறைய பேர் வருவாங்க, ரொம்ப சிறப்பாக எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறேன்னு இவர் பெருமையாக சொல்லிக்கிட்டே வர்றார். இந்த ஞானியும் அப்படியாப்பா பரவாயில்லப்பான்ட்டு கேட்டுகிட்டே வர்றார். இந்த ஞானிக்கு ஒரு ஆற்றல் என்ன அப்படின்னா, எந்த உயிர்கிட்டையும் இவரால் பேச முடியும், அவங்க பேசுகிறத இவரால் புரிஞ்சுக்கவும் முடியும். இப்படி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது நிறைய எறும்புகள் வந்து சாரையாக எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஞானி நின்று அந்த எறும்புக்கிட்ட கேட்குறார், ஒரு எறும்பை நிப்பாட்டி, எல்லோரும் எங்கே கிளம்பிட்டீங்க, ஏன்னா பெரிய தூர பயணம் மாதிரி இருக்குது, ஊட்டியில் புத்தக திருவிழா பார்க்க போகிறீங்களா அப்படின்றார். இல்லை நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போகலை, இங்கே ஒரு மகாராஜா விருந்து கொடுக்குறாரு, நாங்கள் அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஓ அப்படியா அப்படின்ட்டு இவர்கிட்ட சொல்கிறார். இந்த எறும்பெல்லாம் எங்கே போகுது தெரியுமா, மகாராஜா வீட்டு விருந்துக்கு போகிறோன்னு சொல்லுது. இவருக்கு அப்படியே கத்து தாங்க முடியலை. மனுஷங்களுக்கு தான் நம்ம விருந்து கொடுக்குறோன்னா எறும்புக்கு கூட இது தெரிஞ்சிருக்குதே, அவங்க நம்ம வீட்டு விருந்துக்கு வர்றாங்கன்னா அப்போ நம்ம இவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குன்னு அவருக்கு அப்படியே பெருமை தாங்க முடியல. அப்படியே சந்தோஷமாக பேசிட்டு திரும்ப நடந்து வர்றாங்க. வரும்போது பார்த்தா அந்த எறும்பு கூட்டம்
கிழக்கு பக்கத்தில் தான் அந்த ராஜாவுடைய அரண்மனை இருக்குது. இது எல்லாம் மேற்கு பக்கம் போய்கிட்டு இருக்கு எல்லா எறும்பும். இன்னும் இவர் என்னடா உன் வீட்டு சைடு போகாமல் வேறு பக்கம் போகுது அப்படின்ட்டு பின்னாடியே போகிறாங்க. அந்த எறும்பு எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அந்த எறும்பு எல்லாம் நேராக ஒரு குடிசை வீட்டுக்கு போகிறாங்க. அந்த குடிசை வீட்டில் ஒரு சாதாரண விவசாயி ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் உணவை சமைச்சு அந்த தெருவில் சாப்பாடு போடுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு வயசான முதியவருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு 2 நாய்க்கும் சாப்பாடு போட்டுட்டு மிஞ்சிய சாப்பாடு அவர் சாப்பிட்றார். அவர் சாப்பிட்டு சிதறிய பருக்கைகள் இருக்கு இல்லையா, அதை இந்த எறும்புகள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு, அப்பா மகாராஜன் இவர் வீட்டில் சாப்பிட்ட விருந்து மாதிரி உலகத்தில் நம்ம எங்கேயுமே சாப்பிட்டதில்லை, அருமையான விருந்து அப்படின்னுச்சான். இப்போ தான் அந்த பேரரசருக்கு அப்படியே வெக்கமாக போயிடுச்சான். நம்மக்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்கிறது, அதை வச்சு நம்ம ஒருத்தங்களுக்கு விருந்து கொடுக்குறோம், இது பெரிய விஷயம் இல்லை. தன்னிடம் இருக்கிற கொஞ்சம் உணவை கூட இல்லாதவர்களுக்கு கொடுத்து விட்டு தான் உண்ணுகிறானே அவன்தான் உண்மையான மகாராஜா என்பதை அவர் அன்றைக்கு உணர்ந்து கொண்டார். இப்போ எளிய மனிதர்கள் என்று நம்ம யாரையும் நினைத்து விடக்கூடாது. எளிய மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய இரக்கம் மிகப்பெரிய மனிதர்கள்ட்ட கூட சில நேரங்கள் இல்லாமல் போய்விடும். அதனால் என்றைக்குமே இரக்கத்துக்கு நம் இதயத்தில் இடம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சிதறிய உணவு அப்படிங்கிறது எத்தனையோ சின்னஞ்சிறிய உயிர்களுக்கு பெரிய விருந்து. அதனால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறவங்க எந்த ஒரு பொருளையும் வீணாக்கக்கூடாது. இன்றைக்கி புத்தக திருவிழாவுக்கு வந்த குழந்தைங்க யாரும் இனிமேல் எந்த பொருளையும் வீணாக்க மாட்டோன்னு ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். சாப்பாடு கொடுத்து விட்டாங்கன்னா அதை வீணாக்காமல் சாப்பிடணும். பணம் கொடுத்தாங்கன்னா அதை வீணாக்காமல் சிக்கனமாக பத்திரப்படுத்தணும். கரண்ட்டு வீணாகாமல் பார்த்துக்கணும். தண்ணீர் வீணாகாமல் பார்த்துக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு பொருளையும் வீணாகாமல் பார்த்துக்கணும். சிக்கனமாக வச்சுக்கணும். சிக்கனமாக இருக்கிறதுங்கிறது வேற, கஞ்சத்தனமாக இருக்கிறது அப்படிங்கிறது வேற. சிக்கனமாக இருப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? புத்தர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சீடர் ஒருத்தரை பார்க்க போயிருக்கிறார். ஒரு இரவு நேரம், அது ஒரு மலை பிரதேசம். இந்த மாதிரி இரவு நேரத்தில் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சீடர் கொஞ்சம் கிடுகிடுன்னு நடுங்கிறார் அந்த குளிரில். புத்தர் ஒரு நல்ல பெரிய விலை உயர்ந்த ஒரு போர்வையை அவருக்கு போர்த்தி விட்டுட்டு, அதை பத்திரமா வச்சுக்கோப்பா, பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. திரும்ப புத்தர் அந்த வழியாகவே வர்றார். சரி இந்த சீடனை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதே மாதிரி ஒரு இரவு நேரம் ஒரு விளக்கை பொருத்தி வச்சுட்டு சீடன் இவர்கிட்ட பேசுகிறான். நிறைய விஷயங்கள் பேசும்போது தான் கவனிக்கிறாரு. இப்போயும் சீடன் வந்து கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்கிறான். ஏப்பா நான் உனக்கு ஒரு போர்வை கொடுத்தேன்ல, அந்த போர்வை எங்கே அப்படின்னு. 5-6 வருஷம் ஆச்சு குருவே, அது ரொம்ப நஞ்சு போச்சு, அதனால் நான் அதை படுக்கை விரிப்பாக மாற்றிட்டேன். ஓ, அந்த பழைய படுக்கை விரிப்பு இருந்திருக்கும்ல, அதை என்ன செஞ்ச அப்படின்னு. அந்த படுக்கை விரிப்பு சைட்லலாம் ரொம்ப கிழிஞ்சு போச்சு, அதை சரி பண்ணி திரச்சீலையாக போட்டிருக்கேன். பழைய திரச்சீலை இருந்திருக்கும்ல, அதை என்ன செஞ்ச அப்படின்னு இருக்கார். அந்த திரச்சீலையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, சுற்றி உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஜன்னலுக்கு திரையாக மாற்றிட்டேன். ஏற்கனவே ஜன்னலுக்கு திரையாக வச்சுருந்துருப்பேல்ல, அதெல்லாம் என்ன செஞ்ச அப்படின்னார். அதுவும் ரொம்ப நஞ்சு போச்சு, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கால் மிதியடியாக வச்சுருக்கிறேன். ஏற்கனவே உள்ள கால் மிதியடியை என்ன செஞ்ச, அது ரொம்ப நஞ்சு போச்சு, அதனால் சுருட்டி அதை கரித்துணியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே பயன்படுத்தின கரித்துணி என்னாச்சு அப்படின்னார். அது நூலாக வந்துருச்சு, அந்த நூலெல்லாம் ஒன்று சேர்த்து திரியாக்கி தான் இந்த விளக்கை பொருத்தி அந்த வெளிச்சத்தில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய புத்தர் இதை இவ்வளவு விரிவாக கேட்டார் அப்படிங்கிற ஒரு கதை எதுக்கு சொல்லப்படணும்? அவ்வளோ பெரிய ஞானிகளே, காலத்தை கடந்தவர்களே, ஒரு சின்ன பொருளை கூட வீணாக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வீணாக்குற பொருள் எவ்வளவு? ஒரு தடவை ஹோட்டல் போனோம்னா எவ்வளோ உணவு வீணாகுது. ஒரு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போனாலே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு புடவையோ இல்லை குழந்தைங்க ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை நாள் அதை உடுத்துறாங்க? குழந்தைகளுக்கு தான் நான் கேட்குறேன். இது நல்லா இருக்குது அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுறீங்க, அன்றைக்கி ஒரு நாள் தான் உடுத்துறீங்க, அதுக்கப்புறம் என்னைக்காவது உடுத்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரியாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போட்டு போக முடியாது, எனக்கு வேறு ட்ரெஸ் வேணும் கேட்குறீங்களா இல்லையா? ஆனால் அந்த 3000 ரூபாங்கிறது உங்கள் அப்பா அம்மாவுடைய எவ்வளோ பெரிய உழைப்பு, அதுக்குள்ளே அவங்களுடைய எத்தனை சொட்டு வியர்வை துளிகள் இருக்கிறது. இந்த நல்ல உடை, புதிய உடை கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனை குழந்தைகள் கண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ்ஸை வீணாக்குவோமா? பெண்களுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பீரோவை திறந்த உடனே எல்லா சேலையும் கீழே வந்து விழுது. என்னை இன்னைக்காவது கெட்டுக்கா, போன தீபாவளிக்கு வாங்கினேன், இன்னும் அப்படியே வச்சுருக்குற அப்படின்னு புடவையே அழுகிற அளவுக்கு எத்தனை பேர் வச்சுருக்குறோம். நிறைய பேர் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேங்கிறோம், மனசே இல்லை, வச்சு அடுக்கிக்கிட்டே இருக்கிறோம், கட்டவும் மாட்டோம். மனசார கொடுத்துருங்க. பழசை கொடுக்க தான் புதுசு வரும்.
எப்படி ஒரு ஊற்றில் தண்ணி சொரக்க சொரக்க புது தண்ணி வருமோ அது மாதிரி உங்களுக்கு தேவையில்லாதது இன்னொருத்தருக்கு ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடும். நல்ல ட்ரெஸ் இல்லாத ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல புடவையோ அந்த நல்ல உடையோ அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு திருநாளாக இருக்கக்கூடும் இல்லையா? அதனால் இது நமக்கு தேவைப்படாதுன்னு முடிவு பண்ணிட்டா அது நல்லா இருக்கும் போதே கொடுத்துருங்க. அது கிழிஞ்சி அது பரிதாபமாகி சாயம் போய் அப்படி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்குள்ளேயும் ஒரு வருத்தம் இருக்கும்ல, இவங்க மட்டும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு நமக்கு இதை கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை இன்னொரு மனிதனுக்கு நாம் தந்து விடவே கூடாது. நபிகள் நாயகம் ஒரு நாள் நல்ல அழகான ஒரு அங்கி உடுத்திட்டு வந்திருக்கிறார். ஒரு ஏழை பிச்சைக்காரன் குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கிறார், சட்டை கூட இல்லாமல். இவர் படக்குன்னு அந்த அங்கியை கலட்டி இந்த நீ போட்டுக்கோன்னு கொடுத்துட்டார். உள்ளே பார்த்தா அவர் கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கிறார். அவர் கூட இருந்த நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க, என்ன நீங்கள் இந்த கிழிஞ்ச சட்டையை அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, விலை உயர்ந்த இந்த புது அங்கியை கொடுத்துட்டீங்களே, உள்ளே நீங்கள் கிழிஞ்ச சட்டை தானே போட்டிருக்கீங்க, அதை கொடுத்துருக்கலாமே, அதுவே அவனுக்கு போதுமே. அப்போ அவர் ஒரு பதில் சொன்னார், அதை மனசில் ஆழமாக எழுதிக்கோங்க. இன்னொருவருக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால், இன்னொருவருக்கு இல்லாதவருக்கு நீங்கள் ஒன்று கொடுப்பதாக இருந்தால் உங்களில் இருப்பதில் சிறந்ததை கொடுங்கள், இல்லை என்றால் கொடுக்காதீர்கள். உங்ககிட்ட எது இருக்கிறதுலே சிறந்ததோ அதை கொடுங்க. ஏன்னா சிறந்த வாழ்க்கை தான் அவனுக்கு மறுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு சிறந்ததாவது அவனுக்கு கிடைக்கணும் இல்லையா? நமக்கு எல்லாமே சிறந்தது கிடைச்சிருக்கு இல்லையா? அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம், எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். அதனால் சின்ன சின்ன சுடர்கள் என்பது அவங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு அழகான ஒளியை ஏற்படுத்தி தர வேண்டும். புத்தர் எப்பயுமே தரையில் தான் உட்காருவாராம். இது மாதிரி நாற்காலி போட்டோ ஒரு பாறை மேலேயோ ஒரு மரத்திண்டுலையோ உட்காரவே மாட்டாராம், பெரும்பாலும் தரையில் தான் உட்காருவாராம். அவருடைய சீடர்கள் கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் நல்ல ஒரு உயரமான இடத்துல உட்காந்து பேசினா மற்றவங்களுக்கும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும்ல, ஏன் பெரும்பாலும் நீங்கள் தரையிலே உட்காடுறீங்க? அதற்கு புத்தர் ஒரு அழகான பதில் சொல்லியிருக்கிறார், தரையில் உட்காருகிறவன் ஒருபோதும் தவறி விழ மாட்டான். வாழ்க்கையில் நம்ம அப்படியே அடக்கமாக இருந்துட்டோம்னு வைங்களேன், நிம்மதியாக இருந்துடலாம். நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகமாகும் போது யார் என்ன சொன்னாலும் நமக்கு அது பிரச்சனையாயிடும். நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக சின்ன இடத்துல இருந்துட்டோன்னு வைங்க, அந்த சின்ன இடத்துக்குள்ளே பெரிய எந்த ஒரு விஷயத்தையும் வைத்து தாக்குதல் நடத்தவே முடியாது. அதனால் நமக்கு கிடைத்த இடத்தை அழகாக பார்க்க பழகினோம் என்றால் இந்த வாழ்க்கை இனிமையானதாக தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு என்ன பேர் தெரியுமா? பார்ன்னு தான் பேர், பார் கிடையாது. பார் அப்படின்னு தான் பேர். பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. பார்வையால் ஆனது தான் இந்த உலகம். எல்லாமே பாருங்களேன், பார்வையால் ஆனது தான். ஒரு கடற்கரையில் ஒரு 4-5 பேர், நிறைய பேர் போவாங்கல்ல, அதில் ஒரு சின்ன பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த கடல் அலையில். விளையாடும் போது அவன் செருப்பை கடல் இழுத்துட்டு போயிடுச்சு. அவன் ரொம்ப காண்டாயிட்டான். உடனே அந்த கடற்கரை மண்ணில் எழுதி வச்சிருக்கிறான், இந்த கடல் ஒரு திருடன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து சுனாமியில் மனைவியை பறி கொடுத்த ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் அப்படியே அந்த கடலை அப்படி விரித்து பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அந்த கடற்கரை மண்ணில் அவர் எழுதியிருக்கிறார், இந்த கடல் ஒரு கொலைகாரன் அப்படின்னு எழுதியிருக்கிறார். அன்னைக்கு நிறைய மீன்கள் கிடைக்கப்பட்ட ஒரு மீனவன் அதே கடற்கரை மண்ணில் எழுதுனா, இந்த கடல் ஒரு கொடையாளி அப்படின்னு எழுதினான். கொஞ்ச நேரம் கழித்து முத்து குளிக்க போன ஒருத்தர் விலை உயர்ந்த முத்தோடு வந்தார். அவர் எழுதினார், இந்த கடல் ஒரு மிகப்பெரிய வள்ளல் அப்படின்னு எழுதினார். இவ்வளோ உயரம் எழுதிட்டு போயிட்டாங்க. கடல் நேராக வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஏனென்றால் இந்த உலகம் பார்வைகளால் ஆனது. உங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை வைத்திருப்பார்கள். அத்தனை அடுத்தவர் அபிப்பிராயங்களையும் அழித்துவிட்டு நீங்களாக இருங்கள். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக நம்மளை பற்றி சொல்லுவாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்மளுடைய இயல்பு, நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் நேர்மையாக இருக்கிறோமா, நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமா என்பதில் நாம் உறுதியாக இருந்தால் அடுத்தவர் அபிப்பிராயத்துக்கு அக்கறை காட்ட தேவையில்லை. அதனால தான் காந்திக்கு பிடிச்ச குரல்னு அவர் ஒரே ஒரு குரலை தான் சொல்வார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல். உங்கள் மனசுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா அடுத்தவர்களை பற்றி யோசிக்க தேவையே இல்லை. இப்படி சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில் பார்க்குற படிக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்குள்ளே மிகப்பெரிய மாறுதல்களை உண்டு பண்ணும். புத்தர் தன்னுடைய கடைசி காலத்தில் இருக்கிறார். நம்ம சின்னஞ்சிறு சுடர்கள்னு வேறு சொல்லியிருக்கோமா. தன்னுடைய இறுதி படுக்கை, சாக போகிறார். கூட இருக்கிற எல்லாரும் அழுகிறாங்க. அவருடைய ரொம்ப நெருங்கிய சீடன் ஆனந்தன் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகிறார். ஏன் இவ்வளோ அழுகிற அப்படின்னு கேட்குறார். இல்லை, நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருந்தீங்க, நாங்கள் இருட்டில் நடந்துக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய கருணையின் ஒளியில் உங்கள் ஞானத்தின் வெளிச்சத்தில் தான் நாங்கள் நடந்தோம், இப்போ நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்கன்னா நாங்கள் மறுபடியும் இருட்டுக்குள்ளே போயிடுவோமே. அப்போ புத்தர் ஒரே ஒரு வார்த்தை, அவர் சொன்ன கடைசி வார்த்தை, அப்போ தீபோ பவ, உனக்கு நீயே விளக்காக இரு.
இன்னொரு வெளிச்சத்தை கடைசி வரைக்கும் நம்பிக்கொண்டிருக்காதே, உனக்கு நீயே விளக்காக இரு என்பது புத்தர் பெருமானின் கடைசி வார்த்தை. சின்னஞ்சிறு சுடர்கள் என்கின்ற இந்த உரையில் நானும் சொல்ல வருவது இதேதான். நமக்கு நாமே விளக்காக இருப்போம். நமக்கு நாமே விளக்காக மாறும்போது இந்த சமூகத்தின் இருட்டுக்களையும் நாம் அகற்றக்கூடிய ஒரு தணலாக, ஒரு கனலாக, ஒரு சிறு சுடராக மாறும்போது இந்த உலகமே ஒளிமயமாகத்தான் மாறும் என்று சொல்லி, இந்த சின்ன சிறு சுடர்களின் வெளிச்சத்தில் இந்த உலகமே மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த நீலகிரி மாவட்டத்தின் புத்தக திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அம்மா உள்ளிட்ட அத்துணை அதிகாரிகளுக்கும், தமிழக அரசாங்கத்துக்கும், பப்பாசி நிறுவனத்துக்கும், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் இவ்வளவு உற்சாகத்தோடும் இவ்வளவு அன்போடும் வந்து அமர்ந்து இந்த நிகழ்வை கேட்ட உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.